10 கம்பெனில ஒரு 8 கம்பெனி வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இல்லை. டிஎம்கேக்கு வாய்ப்பு இல்லையா? கட்டாயம் திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். 10% 100% இவர் தான் ஜெயிப்பார், இவர் தான் வருவார். விஜய் வரமாட்டார். மக்களை பொறுத்தவரை என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரம்பலூர் தொகுதியில் விஜய் நிற்கிற தொகுதியில் விஜயை தவிர அடிச்சு ஆளுகிற விஜய் தான் வருவார். ஆனா இந்த எக்ஸிட் போலுக்கு அப்புறம் நிறைய பேர் தாவேகா ஆதரவாளர் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா தாவேகா தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்றாங்க. இல்லை அப்படியெல்லாம் அமையாது. நீங்க வேணா பாருங்களேன், தெரியும். தேர்தலுக்கு பின்பு கருத்து கணிப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கருத்து கணிப்புல வந்து டிஎம்கே தான் இந்த வாட்டி ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க. இந்த ஒரு பெரம்பூர் தொகுதியில டிவிகே விஜய் அவர்களே ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறாரு. ஸோ இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரம்பூர் தொகுதியில கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாரு. ஏன் விஜய் நான் சொல்றேன்னா, அவர் ஆக்சுவலா மக்களுக்கு எதுவுமே பண்ணலனால பார்த்தா ஃபர்ஸ்ட் தடவை வர்றாரு. அவருக்கு நம்ம கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி விஜயகாந்த் இருந்தாரு, விஜயகாந்த் நம்ம வாய்ப்பு கொடுக்காம கடைசி வரை அவரை நம்ம இழந்துட்டோம். ஸோ கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அவர் என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எங்களை எதிர்பார்ப்பு கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாரு. பட் சிஎம்மா வருவாருன்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் அவர் செகண்ட் பிளேஸ் எதிர்கட்சியா வருவாரு. வந்து நிறைய கேள்வி கேட்பாரு, ஆளுங்கட்சியை கேட்டு மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவார்கள். நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கட்டாயம் திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். 10% 100% இவர் தான் ஜெயிப்பாரு, இவர் தான் வருவார். விஜய் வரமாட்டார். ஏன் எதனால விஜய் வரமாட்டாரு? நிறைய பேர் மாற்றம் வேண்டும்ன்றாங்க. அவங்க விஜய் மாற்றம் வேண்டும் தான். அவர் இப்பதானே புதுசா வரணும். எம்ஜிஆர் கூட இது போல வந்தாரு. கொஞ்ச நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீட் தான் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் 2வது ஆட்சி அமைச்சாரு. இவருக்கும் அது போல் தான் வரும். இது உடனே எடுத்து இவர்கிட்ட கொடுக்க முடியாது. டிஎம்கே தான் கட்டாயம் வரும். ஸோ இந்த வாட்டி பெரம்பூர்ல டிஎம்கே தான். ஆமா. அடுத்த வாட்டி ஒன்னா அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வர முடியாது. வெற்றி மக்களுக்கு தேர்ந்தெடுக்க மட்டும்தான். பொதுமக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான். ஆனா பெரம்பூரை பொறுத்தவரையும் விஜய் தான் ஜெயிப்பாருன்றது ஒரு இது. அப்படியா? ஆமா. சொல்லுங்க. எதனாலன்னா அதே டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டி சேகர்னு ஒரு எம்எல்ஏ வேற ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா டிஎம்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதிருப்தி தான். தலைமையில வந்து திமுக தான் கண்டிப்பா அமையும். மக்களை பொறுத்தவரை என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரம்பலூர் தொகுதியில் விஜய் நிற்கிற தொகுதியில் விஜயை தவிர அடிச்சு ஆளுகிற விஜய் தான் வருவார். இந்த நான் இல்லை, யாரை கேட்டாலும் விஜய்ன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பெரம்பலூர் தொகுதியில் மட்டும் எவ்வளோ இது பிரச்சாரம் பண்ணாலும், டிஎம்கே எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாலும் ஓட்டுன்னு வந்த பிறகு விஜய்க்கு தான் எல்லாமே ஓட்டு போட்டாங்க. நானும் ஓட்டு போட்டேன், விஜய் தான் போட்டேன். என் பையனும் ஓட்டு என் பையன் ஓட்டு விஜய்க்கு தான் போட்டான். என் ஒய்ஃபும் விஜய் தான் போட்டான். அரசியல் வாழ்க்கையில எல்லாம் வாழ்ந்துட்டாங்க. என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும்னு மக்களும் பண்ணிட்டாங்க. ஆனா மக்களை கதிரையும் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அதையும் பார்க்க மாட்டேங்க. கதிரை வச்சிருக்காங்க. அவங்க கதிரை வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ மக்கள் வந்து எல்லாம் முக்கால்வாசி போதை, குடி, ஒவ்வொரு குடும்பத்துல பிரச்சனை தான், கடன் தான் நிறைய இருக்குது. அதை தீர்மானம் பண்றதுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியா அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து ஆகணும். வழி வாய்ப்பு இல்லை. டிஎம்கேக்கு வாய்ப்பு இல்லையா? எதை வச்சு சொல்றீங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு? விலைவாசிக்காக தான் ஒன்று சொல்கிறோம். விலைவாசி தான் அதிகம். அது இல்லாமல் சேஞ்ச் ஆகட்டும்னு சொல்லி மாறுதல் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். இந்த ஒரு பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் நிற்கிறாரு. அவர் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். எங்க நின்னாலும் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். ஓகே, அவர் எங்க நின்னாலும் ஜெயிக்க முடியும். பட் மற்ற வேட்பாளர்களோட கட்சி வேட்பாளர் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்க யாருமே வந்து வேட்பாளர் யாரும் முகமே பார்க்கறது இல்லை. விஜய் அதான் பார்க்குறாங்க. அதை பார்த்தானே நம்ம எல்லாருமே அந்த விசில் சிம்பிள் வச்சு தானே போடுறோம். எல்லாரும் ரெட்டலன் மாதிரி போடுறாங்க. அது மாதிரி உதயசூரியன் போடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ விசில் தான் மைண்டில் இருக்குது எல்லாருக்கும். ஓட்டத்தெல்லாம் அதுதான். வரது என்னன்னு தெரியல. திமுக ஆட்சி தான் வரும். திமுக ஆட்சி தான் வருமா? எதை வச்சு திமுக ஆட்சி தான் வரும்ன்றீங்க? எதை வச்சுன்னா அவங்க கட்சி சொன்னீங்களே விஜய் கட்சி, அதுலலாம் எல்லாமே அறவேக்காடு தான் இருக்குது. எல்லாமே பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. இல்லைங்களா? டிஎம்கேல இருக்கவங்க எல்லாமே மெச்சூர்டு தான். அதனால திமுக தான் வரும். பட் அங்க பாதி பேருக்கு ஓட்டு இல்லை, அரைவேற்காடா அப்படின்றீங்க. ஆனா கிட்டத்தட்ட கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா 25% வரைக்கும் அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 25%லாம் வரவே வராது. 10க்குள்ள தான் வரும். இல்ல, இந்த கருத்து கணிப்புல டிஎம்கே ஜெயிக்கும்ன்றதை நம்ம ஏத்துக்கும் போது அதே கருத்து கணிப்புல விஜய் அவர்களுக்கு 25% வரும்னு சொல்லும்போது அதையும் நம்ம ஏத்துக்கிற மாதிரி இல்ல டிஎம்கே தான் வரும். ஸோ ஓவராலா டிவிகே ஜெயிக்கலனாலும் இந்த ஒரு பெரம்பூர் தொகுதியில் விஜய் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பாரு. ஓவரால்ல பாசிபிள் அரௌண்ட் 70%. இஃப் இட் இஸ் மிஸ்ஸிங் he will come back second place. as a வேட்பாளரா அவர் இந்த ஒரு தொகுதிக்கு இந்த பிரச்சாரம் மேற்கொண்டது எப்படி பாக்குறீங்க? பிரச்சாரம் பண்றது நல்லதான். இவங்களுக்கு நமக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குதுன்றது இவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு இல்ல திமுகவுக்கு.
அதனால அது வந்து நல்லது தான். அதனால அவர் வர மாட்டாரு. இந்த வாட்டி திமுக தான் வரும் கட்டாயமா. விஜய் தான் புரியல. விஜய் தான் விஜய் தான். பட் ஆனா ஓவரால் ஆச்சு ஓரளவுச்சுன்னா டிஎம்கே. டிவிகேக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்களா ஆட்சி பிடிக்கிறதுக்கு? வாய்ப்பு இல்லைன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. என்ன சொல்றது, உடனேலாம் வர முடியாது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், இந்த 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த வாட்டி வேணா வாய்ப்பு இருக்கும். பேசுறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. ரிசல்ட் வரட்டும், பார்ப்போம். அப்ப இந்த கருத்து கணிப்பு வந்து சும்மா ஒரு கண் தடை பண்றேன். ஆமா, மக்களை கவர் பண்றதுக்கோசம், ஏமாத்துறதுக்கோசம் தான் அவங்க இது மாதிரி பேசினுக்கிறாள கண்டி. உண்மையா ரியலா நடந்து வந்து டிவிகே தான். விஜய். திமுக வந்து வழி வழியா வந்த ஒரு கட்சி அது. ஆனால் மக்கள் இப்ப என்ன தீர்மானம் பண்றாங்களோ அது நல்லது நடந்தா நல்லது, இல்லையா யார் முதல்ல விடுறாங்களோ அவங்களுக்கு வழி விட்டுட்டு அவங்க பாட்டு போகணும். ஏன்னா வழி வழியா அவங்க வாழ்ந்துட்டாங்க, அரசியல் வாழ்க்கையா வாழ்ந்துட்டாங்க. கொஞ்சம் வர தலைமுறைங்களுக்கும் கொஞ்சம் வழி விடுங்களேன். அவங்களுக்கும் அனுபவம் தெரியணும்ல. அனுபவம் தெரியலன்னு அப்படி ஒதுக்கிடக்கூடாது. இல்லை, தாவைக்கு வந்தா சந்தோஷம்தான். இல்ல தாவேக்கா வந்தா சந்தோஷம் நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. ஆனா எது வரும் நான் கண்டிப்பா கேக்குறேன். எனக்கு தாவைக்கா தான் ரொம்ப பிடிக்கும். தாவேக்கா தான் வரும்ன்றீங்களா? சரி, ஓகே. ஏன் தெரியுமா, அவர் அரசியல்ல வந்து ஆசைப்பட்டு சாதிக்கணும் ஆசைப்படுறாரு. சரி, அவரு சாதிக்கிறதையும் பார்ப்போமே. எல்லாருமே பார்த்துட்டோம், அவங்களோட தலைமுறையே பார்த்துட்டோம். எல்லாமே செஞ்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன தேவைகளோ எல்லாமே பண்ணிட்டாங்க. படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசி இப்போ எண்டில் வந்திருக்கிறது, நிறைய பசங்க போதைக்கு அடிமையாயிட்டாங்க, நிறைய குடிக்கு அடிமையாயிட்டாங்க, நிறைய குடும்பங்கள் கடனில் தான் முழுங்கி போயிருக்குது. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் கடனே இல்லாத மாதிரியே காமிச்சிருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 5000 ரூபாய் கடன் கொடுக்க முடியாத விஷயத்துக்கு எவ்வளோ போராட்டங்கள் தெரியுமா? அசிங்கப்பட்டு தான் போடுறாங்க. அப்போ பெரிய பெரிய தொகைங்களை, பெரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கினவங்களெல்லாம் யாருமே காட்ட மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன தொகை வாங்குறவங்களுக்கு அதையும் காட்ட மாட்டாங்க. அசிங்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குடும்பம் பிரிஞ்சு போகுது. புரியுதுங்களா? இந்த தலைமுறையாவது இப்போ வரவங்களுக்கு விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டோம்னா அவரும் தான் புள்ள மாதிரி என்ன செய்யறன்னு பார்ப்போம். சரி, இந்த பெரம்பூர் பொறுத்த வரைக்கும் எங்க எல்லாருக்குமே போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தான் உள்ளுக்குள்ள இருக்க சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் போட்டிருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா பண்ணதெல்லாம் உள் வேல்பாடு மாதிரி எல்லாரும் அதுக்கு தான் போட்டு. அது இருக்காது, வராது. முழு டிஎம்கே தான் இங்க. டிஎம்கே ஓவராலும் டிஎம்கே தான். இந்த எக்ஸிட் போல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்தலுக்கு பின்பு கருத்து கணிப்பு. இல்ல, எக்ஸிட் போல் வந்து மோஸ்ட்லி அரௌண்ட் 80% வந்து ட்ரூ ஆயிருக்கு. பட் இதுல வந்து மோஸ்ட்லி எல்லாரும் விஜய் தான் சொல்றாங்க. விஜய் வருவார் ஃபர்ஸ்ட். இட்ஸ் ஒர்ஸ்ட் கேஸ் செகண்ட் பிளேஸ் வில் கம் பேக். அப்படியெல்லாம் இல்லை, இவருக்கு தான் கட்டாயம் வருவார். இவர் வந்தாரு, நல்லது பண்ணாரு. கொஞ்சம் என்ன அனாவசியம் வீட்டு வரி எல்லாம் ஏற்றி விட்டாரு, அதுதானே தவிர மற்றபடி இவர் பண்றதுலாம் நல்லா இருக்குது. இவருக்கு எதிர்ப்பாகவும் இவர் விஜய் வர்றது நல்லதுதான். விஜய் வந்தாதான் நமக்கு வந்து ஒரு மாற்று கட்சி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் இதை விட இன்னும் நல்லா இருக்கும். இவருக்கும் முன்னுக்கு வர்றதுக்கு, இவரும் நல்லா ஜெயிக்கிறதுக்கு வந்தானா வாய்ப்பு இருக்கு அடுத்த வாட்டி. ஆனா இந்த வாட்டி திமுக தான் கட்டாயம் வரும். ஆனா வரட்டுங்க, யார் வந்தாலும் நம்ம விலைவாசி குறைக்கிட்டோன்ற நான் வரட்டும், பரவாயில்ல. மறுபடியும் வந்தா கூட கண்டினியூ பண்ணா கூட விலைவாசி குறைச்சா ஓகே தான். யார் பண்ணா என்ன இருக்கு, எல்லாமே நம்ப முடியாது. இல்ல, எல்லாத்தையும் கிளியரா இருக்குதுன்ட்டு இது பண்ண முடியாது. எல்லார்கிட்டையும் கேட்கல. ஒரு 200 பேர்கிட்ட கேட்டாங்கன்னா அதுல பாதி பேருக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாதுல்ல. பட் ஆனா இந்த ஒரு பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வரலாறுன்றது டிஎம்கே பக்கமா தான் இருந்திருக்கு. கரெக்ட். இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அடுத்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதனால கொடுக்குறதுக்கு வாய்ப்பு. கம்பெனிங்க டிஎம்கே சப்போர்ட் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. அவங்க போகிறதுனா அவங்க சொல்லித்தான் ஆவாங்க. ஏன்னா நாளைக்கு இவங்க ஆட்சி அமைச்சா நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் வேணும். அவங்கள பின்னாடி பேசக்கூடாது. அவங்க சப்போர்ட் நம்மளுக்கு வேணும்னு கம்பெனிக்காரங்க காசு கொடுக்கறதுக்கோசம், காசு வாங்குறதுக்கோசம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் டிஎம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவங்களே சப்போர்ட் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பசங்களே டிவி தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒன்றும் தெரியாம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அது எல்லாம் இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக் இல்லாமல் யாரும் கிடையாது. இன்ஸ்டாகிராம் அது இதுன்ட்டு எல்லாமே தான் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் கஷ்டம்தான். அரசியல் அனுபவம் வரணும் இன்னும் கொஞ்சம். உடனே ஜெயிப்பாரு. அதுக்குன்னு ஒரு ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, முகம்ன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த தேர்தலுக்கு பின்பு கருத்து கணிப்பை எப்படி நினைக்கிறீங்க? அது ஒருதலை பட்சமா? அது வந்து எல்லா சேனலும் ஒன்று போடுறாங்க. 4ஆம் தேதி தான் அது நிர்ணயிக்க முடியும். அது சும்மா ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒன்று பார்த்தா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள் ஒன்று பார்த்தா நான் ஒன்று சொல்ல முடியும். அப்படிதான் சொல்ல முடியும். மற்றபடி 4ஆம் தேதி தான் தெரியும். சாதகமெல்லாம் சொல்லக்கூடாது. சாதகமெல்லாம் இல்லை, நல்லதும் செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் சில விஷயம் இப்போ நிலவரம் சரியில்லை. விலைவாசியாக இருக்கட்டும்,
மக்கள் பசங்க படிப்பாக இருக்கட்டும் கொஞ்சம் எல்லாருமே வந்து முரண்பாடாக போயிடுச்சு. கடனில் பாதி பேர் முழுகிட்டாங்கப்பா. இனிமேல் மீள ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால் இந்த தாவக்க வந்தால் ஏதாவது செய்வார். அதுலேருந்து கொஞ்சம் இப்போ நான் என்ன சொல்லுவாங்க, பாராளுமன்றத்தில் இருக்கட்டும் அவர் போய் பேசி ஏதாவது நமக்கு ஒரு முடிவு பண்ணுவார். பொதுமக்கள் ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்கப்பா. அதனால் ஒரு ஆசை, இவர் வந்தால் ஒரு நன்மை நடக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வெயில்ல இருக்கிறோம், ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஆசை, அவ்வளோதான். அவர் இந்த தொகுதி வேட்பாளர், நீங்க இந்த தொகுதியில இருந்திருக்கீங்கன்றீங்க, அதிகமா முதல்ல களத்துக்கு அவர் வந்திருக்காரா? இல்ல அவர் வர ரெடி தான் சார். பட் அவர் வர்றதுக்கான சூழ்நிலை அமையல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கவர்மெண்ட்ல இருந்து அது பாதுகாப்பு கொடுக்கறது, நிறைய சட்ட சிக்கல்னால அவர் வர முடியல. அவர் வந்து ஹி இஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் டு கம் பேக் ஃபார் ஆல் பிளேஸ். பட் அதுக்கு வந்து இது கொடுக்கல. இப்போ இங்க பக்கத்துல அகரத்துக்கு கூட வந்தாரு, அதெல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டான பிளேஸ். அவர் வந்து 5 நிமிஷம் தான் பேசினாரு, அவர் கிளம்பிட்டாரு. மக்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பட் அவருக்கு சரியான பாதுகாப்பு இதெல்லாம் கொடுத்தா அவர் வர ரெடி தான். பட் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் அவர் வர முடியல. ஸோ அதை நம்ம தப்பா சொல்ல முடியாது. டிவிகே தான், நான் இல்லை, எல்லாருமே டிவிகே தான் சொல்லுவாங்க. 100 பேரை விசாரிச்சிங்கன்னா அதில் 10 பேர் டிஎம்கேனா, மீதி 90% டிவிகே தான் சொல்லுவாங்க. தவிர்க்க முடியும். வர ரிசல்ட் 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் விஜய் நிற்கிற தொகுதி எப்படின்னு. ஓகே, பட் உங்க கணிப்புப்படி ஓவரால் ஆச்சும் டிவிக்கே தான். பெரம்பூர்ல விஜய்க்கு தான் கணிப்பு பார்த்தீங்க. யாரை கேட்டாலும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாலே விஜய் தான். எங்கள் பீரியடில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஓட்டு போட போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லி அனுப்புவார், கட்டளைக்கு போடு, சூரியனுக்கு போடு, அந்த மாதிரி ஒரு ஃபீல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து நம்மளை ஏற்று கேட்பாங்க. நான் சொல்கிறேன் நீ செய். உங்க வீட்டுல பசங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? அவர் சொன்ன மாதிரியே உங்ககிட்ட சொன்னாரா? வந்து விஜய் சொன்னார்ல, இந்த மாதிரி வீட்டுல இருக்க குழந்தைங்களா இந்த விஜய் மாமா கூட்டு போடுங்க அப்படின்னு. ஆமா, என் பசங்களும் சொல்லுச்சு. உங்க பசங்க சொன்னாங்க, நீங்க என்ன கேட்டீங்க? நான் போட மாட்டோமா அதெல்லாம், என்ன அப்போலேருந்தே திமுக போடுறவன் தான், அது உங்க அம்மாக்கே தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஆமா, நாங்க அவர் தான் போடுவாரு. உங்க பசங்க என்ன சொன்னாங்க அதுக்கு? உங்க பசங்க என்ன சொன்னாங்க? என் பசங்க எதுவும் சொல்லலாம், குழந்தைங்களுக்கு தெரியாது. போக இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேசுவாங்களே தவிர நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. ஒரு அந்த டைம் தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் கேஷுவலோ எல்லாம் குழந்தை விளையாடு போயிடுவாங்க, கொள்ளுவாங்க, அவள் தான். சில பேர் கட்சி சார்பாக பண்ணுறாங்க, சில பேர் இப்படி தான் ரிசல்ட் கொடுக்கணும்னு கூட இருக்குல்ல, உண்மையானது இல்லைல்ல, அது மாதிரி தான். இந்த கருத்து கணிப்பெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கரெக்டா பண்றாங்களா இல்ல ஒரு கட்சிக்கு சார்பா பண்றாங்களா?